ஹாய் நண்பா, நான் பாருங்கள் இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன். பாருங்கள் முட்டைக்கோசம் இன்றைக்கி வந்து இந்த இதுக்கு பேர் எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க. இது பேர் எனக்கு என்னன்னு தெரில. ஸோ இதில் வந்து ஹிந்தியில் வந்து குஸ்ஸாக ஏதோ சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பேர் எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி டிஷ். இது நண்பா, இதுவும் உருளைக்கிழங்கு போடுவேன் இதோட சேர்த்து. ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. இப்போ நான் வந்து இது போடுறேன், கடுகு தெரியும் பார்த்தீங்க. ஸோ கடுகு போட்டாச்சு. ஓகே மக்களே, டிஸ்பிள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ மிளகு போடுறேன். மிளகு போட்டால் கொஞ்சம் காரமாக நல்லாவும் இருக்கும். ஓகே நண்பா, இப்போ மிளகு போட்டாச்சு. வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுருக்கேன், போதும், ரொம்ப வேண்டாம். ஓகே நண்பா, வெங்காயம் போட்டாச்சு. எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் ஏன் முன்னாடியே போட்டோன்னா அது சீக்கிரம் இதாகிடும், கருத்துரும், அதுதான் ரொம்ப கரிஞ்சிடும். ஸோ அதனால் ஜீரகம் போடல. இப்போ நான் ஜீரகம் போட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். ஓகே நண்பா, கருவேப்பிலை போட்டுடுறோம். கருவேப்பிலை போட்டாச்சு. கொஞ்சம் இருக்குது. ஓகே மக்களே, கருவேப்பிலை போட்டாச்சு. இது எப்படி இதாகட்டும். இதோட உருளைக்கிழங்கு போட்டுடலாம். கொஞ்சம் ப்ரௌன் நட் ஆகும். மக்களே, சில்லி போடுறோம். ஓகே மக்களே, சில்லி போட்டாச்சு. ஓகே மக்களே, இப்போ சில்லி போட்டாச்சு. பச்சை மிளகா ஒரு 5 போட்டிருக்கு, அது காரமாக நல்லா இருக்கும். ஓகே மக்களே, இது போட்டாச்சு. இப்போ ஸோ நம்ம பாருங்கள் நண்பா, இதில் உருளைக்கிழங்கு போட்டுறேன். நல்லா இதாகிடுச்சு. வெங்காயமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே மக்களே, இப்போ உருளைக்கிழங்கு போட்டாச்சு. உருளைக்கிழங்கு எதுக்கு போட்ட முன்னாடினா கொஞ்சம் நல்லா வேகும் சீக்கிரம். முட்டைக்கோசுலாம் சீக்கிரம் வந்துடும். முட்டைக்கோசம் அந்த நூக்கர். ஸோ இது வந்து சீக்கிரம் வேகாது. ஓகே மக்களே, இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஓகே மக்களே, ஓகே நண்பா. ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நண்பா. ஸோ பாருங்க மக்களே, நண்பா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஸோ உப்பு போட்டாச்சு. கல் உப்பு தான் போடுறோம். நல்லா கொஞ்சம் வதங்கணும். எண்ணெயிலே போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். உருளைக்கிழங்கு. ஓகே மக்களே, முட்டைக்கோசு கழுவி மேலே அப்படியே எடுத்து அப்படியே போட்டுடலாம். ஓகே மக்களே, ஸோ இதுதான். முட்டைக்கோசு கழுவி 3 வாட்டி கழுவிட்டேன். இது அப்படியே எடுத்து மேலே போட்டுறாங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மக்கள் கேமரா போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சாரி பாருங்க நண்பா. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டைக்கோசு போடுங்க. அப்புறம் அந்த இதுவும் போட்டுருங்க. முக்கால் அது என்னன்னு தெரில, எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அப்புறம் மக்கள், ஸோ நண்பா இதுதான் நண்பா. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல.
ஓகே நண்பா, இது ஹிந்தியில் வந்து கூட என்னன்னு தெரில, எனக்கு இங்கிலீஷ்லேயும் தெரில நண்பா. ஸோ இது இந்த வெஜிடபிள்ஸ் பேர் தெரிஞ்சால் எனக்கு நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க நண்பா. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இதையும் அதே மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும் மக்களே. ஒரு நல்ல இதாகிடுச்சு. கருவேப்பிலை பருவம் இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாலாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. முக்கில் இது ஒரு 5 நிமிஷம் பண்ணதுக்கப்புறம் இதில் மசாலா போட்டுடலாம். ஒன்றும் இல்லை, சில்லி பவுடரும் இதுதான் கறி பவுடர் போடுவேன். அதுக்கப்புறம் டர்மரிக் மஞ்சத்தூள் போடுவோம். ஓகே நண்பா. ஸோ இதை பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பட்டனை கொஞ்சம் அப்படி அழுத்திங்க, பெல் பட்டன். ஓகே நண்பா. ஸோ இதுவாயிடும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நண்பா. ஓகே மக்களே. ஓகே சிஸ்டர்ஸ். ஸோ இடையில எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன் நண்பா. ஓகே மக்களே. இப்போ நான் டர்மரிக் பவுடர் போடுறேன். மஞ்சத்தூள் ரொம்ப போடாதீங்க. சாப்பிடும்போது கையால் மஞ்சள் ஆகும். ஓரளவு போட்டுங்க. மஞ்சளை போட்டாச்சு, வதக்கிட்டான். ஸோ இதோட சில்லி பவுடர் போட்டுங்க. சில்லி பவுடர் இங்கே இருக்க காரமே இருக்க மாட்டேங்குது மக்களே. இவ்வளோ போடுறேன் சில்லி பவுடர், காரமே இருக்க மாட்டேங்குது. நம்ம ஊர் சில்லி மாதிரி இல்லை இங்கே. மிளகாத்தூள் காரமே இல்லை. ஸோ போட்டாச்சு. ஸோ இங்கே இப்போ கறி போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே மக்களே. கறி போட்டு கொஞ்சம் தான் இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். சும்மா இது வந்து ஒவ்வொரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க, ரொம்ப தேவையில்லை. ஸோ போட்டாச்சு. ஸோ கறி போட்டுக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு மசாலா. கொஞ்சம் தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே. கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டுக்கிறேன். உப்பு போட்டாச்சு எப்பவுமே அடி பிடிச்சிடும். ஸோ லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான் மக்களே. மசாலா अभी दे देगा अब ना. ஸோ மக்களே இப்போ முட்டைவாசி போட்டுறேன். அது இவ்வளோ பேக் கிண்டிக்கிட்டுக்கலாம். ஸோ நம்ம இது கொஞ்சம் போட்டுக்கு ஸோ அப்படியே போட்டுறேன். இதையும் அவ்வளோதான். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். நார்த்துக்காரங்க எல்லா மசாலாவும் போடுவாங்க. கரம் மசாலா எல்லாமே போடுவாங்க நார்த் செய்கிறவங்க. சவுதியில் ரொம்ப ரேட்டாக இருக்குது. இது எல்லாம் ரொம்ப ரேட்டாக ஆகிடுச்சு. இங்கேயும் 15% டேக்ஸை போட்டானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரேட்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நார்மல் ஆயிரம் சொல்லியிருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே மக்களே டாச்சு. இன்றைக்கி ஒரு புடி பிடிக்கலாம், இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளையாடலாம். ஓகே மக்களே. ஓகே நண்பா. ஸோ பாருங்கள் கண்டினியூவாக வீடியோஸ். ஸோ
ஸோ இதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அப்படியே ஸ்லீமில் வச்சிடலாம். முதல்ல பாட்டு வெந்துட்டுருக்கோம். ஸோ மக்களை இப்போ மூடியை போட்டு கொடுக்குறேன். ஸ்லோவில் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் பாருங்க. ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே மக்களை, ஒரு 25 நிமிஷம் ஆகும். அப்படியே ஸ்லீமில் வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. ஓகே மக்களை, நண்பா பாருங்கள் நண்பா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மசாலா இந்த இல்லை அவ்வளோதான். ஸோ 25 நிமிஷம் வச்சேன், எல்லாமே வந்துடுச்சு. உருளைக்கிழங்கு அந்த இது இந்த பாருங்க குஸ்ஸா சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ அதுவும் நல்லா வந்துடுச்சு. அதை காணவே நண்பா. ஓகே நண்பா, ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் தெரியுங்க. இதில் இப்போ நான் கொத்தமல்லி அப்படியே தூவி விடுவேன், அது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே நண்பா, சூப்பராக இருக்கும். மேலே அப்படியே கார்னிஷ் மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக உங்களுக்கு சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே நண்பா. நண்பா பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு சப்ஜி. இது வெஜிடபிள்ஸு, முட்டைக்கோஸு, உருளைக்கிழங்கு, அந்த அது பேர் என்னன்னு தெரியல, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. ஓகே, அது ஒரு வெஜிடபிள்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், செம்மையாக இருக்குது. மேலே வந்து இதெல்லாம் போட்டிருக்கேன், கொத்தமல்லி கார்னிஷ்காக செம்ம லெவலாக இருக்கும் போல். டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதோட சப்பாத்தி நான் பண்ணி வச்சுருந்தேன், சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ மக்கள் சாப்பிட்றதுக்கு நீங்களும் இன்றைக்கி ஒரு விளாட போகிறேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா. உருளைக்கிழங்கு எடுத்துடுறேன். அந்த இதை காணா உசாக ஏதோ சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ அது எல்லாம் இதாகிடுச்சு போல். ஸோ இங்கே இருக்குது, லைட்டாக இருக்குது, ஒன்று இருக்குது, மாட்டிக்கிச்சு. ஓகே மக்கா, இதை பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. ஸோ நான் ஓகே நமக்கா பாருங்கள் நண்பா, பாருங்கப்பா. வேறு லெவலாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம காரமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் வேணுமோ கம்மி பண்ணிங்க, எனக்கு கொஞ்சம் காரம் வேணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியுங்க நண்பா. அதே மாதிரி ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. ஷேர் பண்ணாமல் தான் ஒரு லைக்கை ஒன்று போட்டுவிடுங்க, அது ஷேருக்கு சமமாயிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது நண்பா. ஓகே நண்பா, ஜெஜாக்கலாக்கு.